ஹாய் வியூவர்ஸ், ஆக்சுவலாக இப்போ நம்ம சேனலில் நீங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம லாங் டைம், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 7 இயர்ஸ் இருக்கும். 30 வயசுன்னு ஆகலை, கதையை போட்டுக்கிட்டு இருக்கோம் கழுதை. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு 7 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து நாங்கள் எல்லாமே ஒன்றா வேலை பார்த்துட்டு இருந்தோம். 3 பேருமே அப்படி ஒரு பக்காவாக ஒரே ரூமில் ஒரே கம்பெனியில் பக்காவாக வேலை பார்த்துட்டு இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு எப்படி சொல்ல, அந்த டைமிங் வந்து பெரிய லெவலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருந்த டைம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தது விண்ட் ஃபேன் அப்படிங்கிறது. விண்ட் ஃபேம்னா காற்றாலை அப்படிங்கிற இதில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஒப்பேத்தல் தான், எங்கே போனாலும் ஒப்பேத்தல் தான். இப்போவும் நாங்கள் ஒப்பேத்தல்லே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்த டைமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் நானும் நம்ம ஃப்ரெண்டு அருண், இவர் பேர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அஜித். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் தலைவா அஜித் அப்படின்னா ஆக்சுவலாக என்னென்னா, தமிழ் டெக் தலைவானா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. அவரோட யூடியூப் சேனல், இந்த யூடியூப்பில் வீடியோ போடணும், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடணும், அப்புறம் ஃபேஸ்புக்கில் வீடியோ போடணும்னு வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது எங்களுக்கு ஆணைக்கு காரணம் யாருன்னா இவர் தான். ஆனால் இவர் வந்துட்டு ஒன்றுமே ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து வீடியோ போடும். ஆக்சுவலாக இது வந்து எங்களோட லைஃப்பில் நாங்கள் நடந்ததை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் பார்த்துருங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும், சரிங்களா? ஆக்சுவலாக நாங்கள் துணை தான் பேசுவோம். ஏன்னா நாங்கள் சிங்கிளாக இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நாங்கள் டீமாக சேர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இப்படி தான் இருப்போம்னு வச்சுக்கிங்களேன். சரிங்களா? சரி, ஆக்சுவலாக என்னன்னா, இவர் வந்து தமிழ் டெக் தலைவா அப்படின்ட்டு சேனல் வச்சுருந்தாரு. இவரை வந்து நம்ம வந்து எங்கேயாவது பார்த்தாலே நாங்கள் எப்படி கூப்பிடுவோம் தெரியுமா? ஹலோ வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு ஒரு இதாக இருந்து யூடியூப்பில் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம், ப்ளஸ் யூடியூப்பில் வந்து இவ்வளோ ஒரு இது இருக்குது அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு வந்து தெரிய வச்சதே இவர் தான். ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த ஃபீல்டில் வந்து இப்போ ஆக்சுவலாக நாங்கள் 3 பேருமே இப்போ சோலாரில் தான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணது ஆக்சுவலாக நாங்கள் காலேஜ் முடிச்சது ஒரு 10 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் நம்ம கூட இவங்க கண்டினியூ பண்ணதிலேருந்து இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் கற்றுக்கிறதுக்கு இவன் வந்து சப்போர்ட் பண்ணால். அவர் வந்து 2 சேனல் வச்சிருந்தார். ஒன்று தமிழ் டெக் தலைவா, இன்னொன்று அஜித் குமாராடா. ஆமாம், அஜித் குமார் 2 சேனல் வச்சிருந்தாரு. அஜித் குமார்னு வச்சா தலை பேர்ல ஓடன்னு பார்த்தான், மூஞ்ச பார்த்தோன்னா ஒன்றுமே ஓடலை. ரிட்டன் என்னன்னா ப்ரோ, ஆக்சுவலாக என்னன்னா, நான் வந்து ஒரு சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், சான் வியூஸ் அப்படின்ட்டு. ஆல்ரெடி ஒரு சேனல் ஒன்று வச்சுருந்தேன். அது ஆக்சுவலாக அதுவும் ஒரு 4000 வாட்சிங் ஹவர்ஸ் எல்லாம் வந்து நான் இன்னொருத்தரோட பேச்செல்லாம் கேட்டு தேவையில்லாமல் அந்த வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணேன். தலைவரை உங்களுக்கு ஒரு சேனல் கொடுத்த ஞாபகம் இருக்கா? அது இருக்கு, அது சேனல் அப்படியே தான் இருக்கு. அது இன்னும் அப்படியே தான் இருக்குது. நோ க்ரோயிங், நோ எஃபெக்டிங் அப்படிங்கிற லெவலில் இருக்குது, சரிங்களா? ஆக்சுவலாக என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு 7 வருஷ காலம் நாங்கள் வந்து கடைசியாக வேலை பார்த்தோம் எங்கன்னா தாராபுரம் தாராபுரம் இல்லை, உடுமலைப்பேட்டை. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு தாராபுரத்தில் ஒர்க் பண்ணேன், அடுத்த 2வது உடுமலைப்பேட்டையில் ஒர்க் பண்ணேன். அப்போ தான் இவங்க எல்லாருமே நமக்கு நல்ல பழக்கமானது எல்லாமே அங்கே தான். உருப்படாமல் அப்படி ஒரு உருப்படாமல் நாங்கள் அந்த சைட்டில் வேலை பார்க்கணும்னு வச்சுக்கிடுங்களேன். இவன் இப்படி தான் கொண்டு வந்திருக்கான், ஏசி போட்டிருக்கானா, ஏசி போட்டாலும் ஒப்பேராது. ஏன்னா திருநெல்வேலியோட வெயில் வந்து உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சென்னை வந்து ஆக்சுவலாக எதனால வெயில்னா, மக்கள் தொகை பெருக்கம். அங்கே வந்து மக்கள் வந்து அடர்த்தி இல்லை, இங்கே வந்து மக்கள் வந்து அடர்த்தி இல்லை, இருந்தாலும் வெயில் அடிக்கும். என்ன பாருங்க, நமக்கு பக்கத்தில் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை. அவனு சொன்னோம்ல கிட்ட ஏதாவது புலம்பிக்கிட்டே இருப்பானு, இப்போ பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியல. அதுதான் எல்லாரும். சரி, ஓகே மக்கா, உன்னோட இன்ட்ரோடக்ஷனை மட்டும் கொஞ்சம் சொல்ல. ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்னு சொல்லுவேன். யாரோ முடிஞ்ச ஒரு 5 10 அக்கௌண்ட்டுக்கு மாத்தி விடுங்க. இப்ப சாப்பாடு வாங்கி தர மாட்டேங்கானே, சும்மா பேசிட்டு இருக்கானே. இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பேசணுங்கிறக்காக தான் அந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி எங்களோட ரூம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 30 வருஷம் இருக்கும். இப்போ இந்த வீடியோவை நான் இதில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அவன் ஆள் பாப்பா, அவனை என்ன கேள்வி கேட்கான்னு மட்டும் நம்ம பார்ப்போனே. இது வந்து கட் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக இதை போஸ்ட் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி இவன் ஆளுக்கு நான் வந்து அனுப்பியே விட்டுருவேன். இல்லை, இப்போ இந்த வீடியோ வந்து எதுக்கு அப்படின்னா, வாய்ஸ் வரல தெரியுதா? இது புலம்பல்
வாய்ஸ் வரல புலம்பலு இதெல்லாம் கேட்காதீங்க. இது பெரிய புலம்பலு. இல்ல இல்ல அஜித் உன்னோட intro சொல்லு. இப்ப இந்த வீடியோ எதுக்குன்னு வச்சுங்களேன், நீங்க நினைக்கிற மாதிரி வந்து இது வந்து வீஸ் போறதுக்கு அதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வீடியோவே போட மாட்டோம். நாங்க சும்மா எடுத்துட்டு ஸ்டேட்டஸ் போடுவோம். நீ கொஞ்ச நேரம் பேசலாம். நாங்க வந்து ஒரு இடத்துல ஒண்ணா வேலை பார்த்தோம். ஒரு 7 வருஷம் கேப்புக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டிராவல் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி அதுக்கப்புறம் இங்க வந்து 3 பேரும் ஒண்ணா இருந்து ஒரு இடத்துல மீட் பண்ணி என்ன செஞ்சோம்? ஃப்ரீயா பேசலாம் அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருக்கோம். ஓகேவா, இதுக்காக நாங்க மீட் பண்ணதை இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நாங்க வந்து பார்க்கலாம், நாங்களே பார்க்கலாம். ஃபியூச்சருக்கே நாங்க இப்படி இருந்திருக்கோம் அப்படின்றத சொல்லணும் அப்படின்னா எங்களுக்கு இருக்க ஒரே இடம் அப்படின்னா அது வந்து ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஒரு யூடியூப் அப்படின்ற ஒரு இது மட்டும் தான் பேஜ் தான். ஸோ அதனால தான் வந்து நாங்க மீட் பண்ற இந்த ஒரு விஷயத்தையே வந்து ஒரு கண்டென்ட்டா கொடுத்தா என்ன எப்படி இருக்கும் அப்படின்றதுனால தான் நாங்க வந்து இந்த இந்த தண்ணி video குடி. make பண்ணிருக்கோம். தண்ணி குடி. தண்ணி குடி. தண்ணி குடிக்க வேலை மூச்சோட பேசிட்டு இருக்க. தண்ணி கொடுக்கறது நான் செத்துற மாட்டேன்பா. சும்மா பேசு பேசு. ஆக்சுவலா நம்மளோட அஜித்குமார் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சேனல் வச்சிருந்தாரு. நம்ப முடியாது, யாருமே நல்ல லெவல்ல கொண்டு ஆமா. அவன் பண்ணுவான், சொல்ல முடியாது. எல்லாம் பண்ணிக்க ரெடியாக தான் இருக்கான். ஆக்சுவலாக என்னன்னா நம்ம அஜித்குமார் வந்து 2 சேனல் வச்சிருந்தாரு. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் தலைவா. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்பவும் அந்த சேனல் வந்து கரண்ட்ல தான் இருக்கு. ஆனால் வந்து அவர் வந்து கரண்ட் இல்ல வோல்டேஜ்ல போகுது. வீடியோஸ் வந்து அதில் வந்து போஸ்ட் பண்ணுறது கிடையாது, சரிங்களா. அதில் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெக் ரிலேட்டடாக என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுதோ எல்லா விஷயத்தையுமே எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவ்வளோதான். அவனுக்கு தெரியலட்டாலும் அதை வந்து அவன் வந்து ஒவ்வொரு இதில் பார்த்து சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து அதில் போஸ்ட் பண்ணியிருப்பான். அது ஒரு நல்ல உங்களுக்கு உபயோகப்படதாக தான் இருக்கும், சரிங்களா. அது போக அஜித்குமார்னு ஒரு சேனல் வச்சிருந்தாரு. ஸோ அந்த சேனலில் நீங்க என்னன்னா சர்ச் பண்ணி பார்க்கணும்லாம் சொல்ல வரல, சொல்றேன் அவ்வளோ. அதில் ஒன்றும் இருக்காது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து அஜித்குமார்னு ஒரு சேனல் வச்சிருந்தாரு. ஆனால் அதில் ப்ரொஃபைல் உன்னோட பிக்சர் இருக்குமா அவனை என்னோட போட்டோ தான் இருக்கு. இவரோட நீங்க photo தான் உடனே உள்ள இருக்கும். போவீங்க, சரிங்களா. நேம் பார்த்து போக மாட்டீங்க. அதில் வந்து ஆக்சுவலாக என்னன்னா அதில் என்ன வச்சிருந்தா அது எது ரிலேட்டடாக வச்சிருந்தாருன்னா மதன் கவரி எடுத்து பேசுகிற மாரி. இப்போ ஒரு இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் என்ன இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு, பேட் லெவலில் என்ன இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு, அதை வச்சு பேஸ் பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ அது ஒரு நல்ல க்ரோ அப் ஆயிடுச்சு, நல்ல ஒரு லெவலுக்கு வந்த சேனல் தான். ப்ளஸ் அவரோட உடம்பு சூழ்நிலை சம் இஷ்யூஸ். ஸோ அதனால் அவரால் கண்டினியூ பண்ண முடியல. ஒன்றுமே இல்லை. இவன் வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறோம்னா காலேஜில் பாடம் எடுக்க போகிறான். இது ஆக்சுவலாக நான் ஏன் இப்போ இந்த வீடியோ வந்து இவ்வளோக்குள்ளே நான் பேசிக்கிட்டு இருக்கோம்னா என்னோட சேனலில் இன்றைக்கி ஒரு 8 மினிட்ஸில் ஒரு வீடியோ போடணுன்ட்டு ஒரு டார்கெட். ஸோ அந்த டார்கெட்டை பூர்த்தி செய்கிறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஆல்ரெடி 8 மினிட்ஸை நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. வருங்காலத்தில் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டுவேன் பெரிய லெவலில் இந்த சேனல் நான் கொண்டு வர போகிறேன். ஸோ நீங்கள் வந்து அனைவரும் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கண்டினியூவில் இருங்க, சரிங்களா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. இதே டீமோட வரும்னு பார்க்காதுங்க, வரமாட்டோம். இதே டீம் சேராது, இதே டீம் சேராது. அவன் டீம் உங்களுக்கு வீடியோ கொடுக்குற ஒரே காரணத்துக்காக தான் 3 பேரும் ஒண்ணா சேர்ந்துருக்கோம். அவ்வளோதான் கான்செப்ட், சரிங்களா. சரிங்களா, வருங்காலத்தில் இன்னும் வேற லெவலில் போடுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் எங்களோட வந்துட்டு ஃபேன் மட்டும் போட சொல்லிருங்க. வண்டியில கார்ல ஃபேன் போட ஏசிலாம் இருக்குதுங்க, கார்ல ஏசிலாம் இருக்கு, இல்லாமலாம் இல்லை. ஸோ சும்மா வண்டி வந்து ஒரு வாரத்தில் நம்ம நிப்பாட்டிட்டு டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதா இருந்தால் ஸோ நீங்கள் சொல்றது மீது ஏசி போட மாட்டான். அப்போ போட மாட்டான். போட்டாலும் வண்டி பிரச்சனை ஆயிருமா. ஏசி போட்டு கூலிங்க ஏதோ ஆஃப் ஆயிரும்ல டெம்பரேச்சர். சரி, ஓகே. ஹாய் மக்களே. ஸோ திஸ் வீடியோ இட்ஸ் கம்ப்ளீட்டட் this time. Okay, we are going to another topic. So support all of you, support our channel and we are support you. Thank for our supporters and our subscribers.